ஹலோ நண்பர்களே, உங்களுக்கான வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ வந்தாச்சு. பகைவனின் காதலி கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பகைவனின் காதலி அத்தியாயம் 6. தங்கள் லட்சியத்திற்கு தடையாயிருப்பவர்களை உறவின் முறை என்றும் பார்க்க மாட்டார்கள். வீரபாண்டியன் மகனை காதலிக்கும் உன் காதலை கூட நம்ப மாட்டார்கள். உன் தலையை சீவி காளிக்கு காணிக்கையாக்கி விடுவார்கள். பூசாரி இவ்வாறு கூடியதை கேட்டு சிந்தாமணி மௌனமாய் இருந்தாள். தன் தலை போய்விடுமே என்று கூட அவள் அஞ்சவில்லை. தான் இவ்வாறு வீரபாண்டியனின் லட்சியத்திற்கு தடையாய் இருக்க முடியும் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை. நான் என்ன இடையூறு செய்தேன்? பாண்டியர்களிடம் நானும் அபிமானம் மிக்கவள் என்று நான் எப்படி எடுத்து காட்டுவது? சிந்தாமணியின் குரல் தழுதழுத்தது. எனக்கு தெரியாது. வீரபாண்டியனின் வீரர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்லர். அவர்கள் பாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிதறி இருக்கின்றார்கள். மதுரையை சோழர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதையே உயிர் மூச்சாக கொண்ட வீரர்கள் இப்போது ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் பழைய கதைகளை மறப்பதில்லை. தங்கள் அரசருக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அவர்கள் மறப்பதில்லை. போரில் தோற்றோடுவது அவமானமா? பெண்ணே, உனக்கு அரசியல் அறிவு போதாது. இது ஒரு மான பிரச்சனை. போர்க்களத்தில் வெற்றி தோல்வி இயல்புதான். பெண்டு பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள்? வீரபாண்டியனின் முடியை சோழன் கைப்பற்றினான். அது யுத்த தர்மம். வீரபாண்டியனின் மனைவி பாண்டிய அரசியை சிறைப்பிடித்து பணியாளர்களோடு பணியாளர்களாக ஆக்கி கொடுமையை பாண்டிய வீரர்கள் மறந்துவிட மாட்டார்கள். பெண்ணே சிந்தாமணி, உன்னை இப்போது பாண்டிய வீரர்கள் பார்த்து விட்டால் பழிக்கு பழி வாங்கி விடுவார்கள். பூசாரியின் குரலில் ஆவேசம் இருந்தது. சிந்தாமணி தலை குலைந்தாள். அவள் விழிகளில் நீர் ததும்பியது. நான் போய்விடுகிறேன் பூசாரி. அவரை பார்த்தால் சொல்லுங்கள் நான் காத்திருந்தேன் என்று என கூறி சிந்தாமணி காளி கோயிலை விட்டு புறப்பட்டால் கண்ணீருடன். பூசாரியின் ஹா 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 என்ற பயங்கர குரல் நகைப்பு காடெங்கும் பரவி எதிரொலித்தது. அத்தியாயம் 7. மதுரை பாண்டியர்கள் மாளிகையில் குலோத்துங்க சோழதேவர் அமர்ந்திருந்தார். வயது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வருதென்பதற்கு அடையாளமாக ஓரிரு நடை கூடி வந்ததே தவிர அவருடைய சுறுசுறுப்பும் எந்த ஒரு செயலையும் துரிதமாக முடிக்கும் ஆற்றலும் குறையவே இல்லை. அவருடைய விழிநோக்கின் சக்திக்கு எதிரே எவரும் தலை குனிந்து விடுவர். அதுவரையில் அங்கு அரசருடன் வீற்றிருந்த அமைச்சர் அனபாயர் சில முக்கிய விஷயங்களை குறித்து அரசருடன் கலந்தாலோசித்து விட்டு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு விடைபெற்று புறப்பட்டார். அவர் சென்ற பிறகு அரசர் அந்த புறத்திலிருந்து சிந்தாமணியை அழைத்து வர செய்தார். குலோத்துங்க சோழருக்கு பெண் குழந்தை இல்லாத குறையை சிந்தாமணி தீர்த்து வைத்தாள். சிறு வயதிலிருந்தே அரச மாளிகையிலேயே அவள் வளர்ந்து வந்தாள். அவளுடைய தந்தை சோழ நாட்டின் பிரதம தளபதி அண்ணன் பல்லவராயர் பல போர்க்களங்களில் முன்னின்று போரிட்டு சோழ நாட்டிற்கு வெற்றியை குவித்து தந்திருக்கிறார். ஈழ நாட்டினின்று வந்த படையெடுப்பை முறியெடுப்பதில் பல்லவராயன் திறமையை குலோத்துங்கன் புகழ்ந்து பாராட்டி பல பரிசுகளை வழங்கியிருக்கிறார். சிந்தாமணியின் குறு நடையும் குமிழ் சிரிப்பும் ஒளி பொருந்திய முகமும் பேச்சிலே மழலையும் அப்பா அப்பா கொஞ்ச குழலில் அழைத்தவாறு மிகவும் உரிமையுடன் அரசரின் மடியில் ஏறி அமர்வதும் கழுத்தை வளைத்து கட்டி தொங்குவதும் கன்னத்தில் முத்தமிடுவதும் மீசையை பிடிப்பித்திருப்பதும் மார்பு மணி ஆரங்களை இதழிட்டு சுவைப்பதும் உயரிய கொட்டி வைத்தார் போல் அவள் ஆடி மகிழ்வதும் தன் சொந்த மகளை விட அவளிடம் குலோத்துங்கனுக்கு அதிக பாசம் ஏற்பட செய்தன. சிந்தாமணிக்கு மாளிகையில் சர்வ சுதந்திரம் உண்டு. அரண்மனையில் எந்த அதிகாரியையும் அணுகி பேச கட்டுப்பாடு இல்லை. குலோத்துங்கன் பவனி செல்லும் போது உடன் சிவிகையிலோ யானை மீதோ அம்பாரியிலோ செல்லும் உரிமையும் உண்டு. பாண்டிய நாட்டில் தாயாதிகள் இவருடைய பட்டத்திற்கு சச்சரவு ஏற்பட்ட காலத்திலிருந்து மதுரை நகருக்கு குலோத்துங்க சோழர் அவ்வப்போது விஜயம் செய்ய தொடங்கினார். மன்னர் அழைக்கிறார் என்றவுடன் சிந்தாமணி துள்ளும் நடையுடன் விரைந்தோடி வந்தாள். சிந்தாமணியை அவர் சந்தித்து 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அத்தியாயம் 8. கங்கை கொண்ட சோழபுரத்தை விட மதுரை நகர் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சிந்தாமணி தன் தந்தையை போல் அரசியல் விவகாரங்களில் தந்திரங்களில் ஈடுபாடுடையவள். அவள் இருப்பதை குறிப்பாக அறிந்து கொண்டார் அரசர். அதனாலேயே மதுரையிலேயே தன் தோழிகள் துணையுடன் தங்கியிருக்க அனுமதித்தார். அதை தவிர அவருக்கு மற்றுமோன் எண்ணமும் இல்லாமல் இல்லை. மதுரையை அப்போது ஆண்டு கொண்டிருந்த விக்ரம பாண்டியனுக்கு சிந்தாமணியை மனம் முடித்தால் பாண்டிய சோழ பிணக்குகள் ஏற்படாது என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. விக்ரம பாண்டியனுக்கு சிந்தாமணியை
வேண்டுமென்ற அவா உடன் உண்டென்பதையும் அவர் அறிந்திருந்தார். வீரபாண்டியன் வீரர்களை சேகரித்து மீண்டும் படைகளுடன் மதுரையை தாக்கி காப்பாற்ற ஆயத்தம் செய்வதாக குறித்து செய்தி வந்தவுடன் குலோத்துங்க சோழ தேவரே மதுரையை வந்தடைந்து விட்டார். அரசர் வருகை விக்ரம பாண்டியனுக்கு வியப்பாக இருந்தது. நல்லதொரு காரியத்திற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விக்ரமா. உன் திருமணத்தை நானே முன்னின்று நடத்த திட்டமிட்டிருக்கிறேன். அதனால் மதுரையில் சில நாட்கள் தங்கியிருக்க எண்ணியுள்ளோன் என்றார். விக்ரமனுக்கு புரியவில்லை. என்றாலும் சோழ சக்கரவர்த்தி ஏதோ ஒரு முக்கியமான திட்டத்துடன் தான் வந்திருப்பார். தனக்கு ஏதோ பெரும் நன்மை செய்ய போகிறார் என்ற இன்ப எண்ணத்தில் திளைத்தான். சிந்தாமணியை அவர் அழைத்தது அதற்காகத்தான். சிந்தாமணி அழகென்னும் ஓவியம் உயிர் பெற்று வருவது போல் குலுங்கி அசைந்து துள்ளி நடந்து வருவதை கண்டவுடன் குலோத்துங்கனுக்கு ஒரு பூரிப்பாகி விட்டது. அவளை பிரிந்து 6 மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள் சிந்தாமணியிடம் இவ்வளவு வளர்ச்சியா? சிந்தாமணி புன்முழுவர் பூத்தவாறு குலோத்துங்கன் எதிரே வந்து பணிவுடன் நின்றார். அப்பா என்று ஓடி வந்து அவருடைய கழுத்தில் தன் கரங்களை ஆரமாக்கி தொட்டி தழுவும் சிந்தாமணி அன்று பணிவுடன் நின்றாள். முகத்தில் இளங்காலை செவ்வானம் செம்மை படர்ந்திருந்தது. சூழ் கொண்ட கருமுகில் போன்ற விழிகளின் இமைகள் பட்டாம்பூச்சியை போல் படம் படுத்தன. சிந்தாமணி, நலமாக இருக்கிறாயா என்று குலோத்துங்கன் கேட்டு அவளை தன் அருகே அழைத்தார். சிந்தாமணி அங்கேயே நின்றாள். பிஞ்சு பருவத்தில் அரசரின் மடியின் மீதேறி அமர்ந்து மார்பில் தன் இளங்கரங்களால் குறும்பு செய்யும் அந்த சிந்தாமணியா இவ்வளவு மாறிவிட்டாள்? அத்தியாயம் 9. குலோத்துங்கன் மெல்ல தனக்குள் நகைத்துக் கொண்டார். நாணம் அவள் மேனி முழுவதும் கொடி போல் பலர்ந்து விட்டிருந்தது. மேனியில் புதுவித பளபளப்பு ஏற்பட்டு இருந்தது. உடைந்து விடுமோ என்று அஞ்சத்தக்க எடை துவள்கிறது. மார்பின் கனம் தாங்காமல் அவள் சற்று முன் சாய்ந்து நடக்கிறார். பாதங்கள் பூமியில் அலந்துகின்றன. கரங்களை கட்டிக்கொண்டு மெல்ல தலை குனிந்து நிற்கிறாள். இப்படி உட்கார் சிந்தாமணி, பெரும் மாறுதலை காண்கிறேன். உன் ஓட்டம் எங்கே? துள்ளல் எங்கே? குறும்பு பார்வை எங்கே? குலையும் பேச்சு எங்கே என்று குலோத்துங்கன் கேட்டார். உன் காதலனுடன் பேசி பழகும் போது அவனுக்கே அதை சொந்தமாக்கி விட்டாயோ? உன் தந்தையின் இடத்தை காதலன் பறித்து விட்டானா? அரசர் கேட்கவும் சிந்தாமணி முகத்தை மூடிக்கொண்டு கலகலவென்று நகைக்கிறார். காதலன், அவள் ஒரு முறை சொல்லி பார்க்கிறார். அவள் உடல் சிலித்தது. வீரபாண்டியன் மகனுடன் அவளுக்கு காதல் மகள் மலர்ந்தது சமீபத்தில் தான். அதற்குள் அரசர் அதை எப்படி அறிந்து விட்டார்? சோழ சக்கரவர்த்திக்கு கண்ணும் காதும் நாடு முழுவதும் வியாபித்திருக்கின்றனல்லவா? அவள் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். தன் காதலை பற்றி அப்போதே சொல்லிவிடுவோமா அல்லது பொறுத்திருந்து சொல்வோமா? சக்கரவர்த்தி சிந்தாமணியின் முகமாறுதலை நொடியில் அறிந்து கொண்டார். தான் எண்ணியபடியே நடந்துவிட்டது. சிந்தாமணி காதலிக்கிறார். அவள் விக்ரமனை காதலிக்கிறாள். சோழ பாண்டிய பிணைப்பு சங்கிலி உறுதிப்பட போகிறது, அரசர் நினைத்தார். அத்தியாயம் 10. சிந்தாமணி, உன்னுடைய பழைய குறும்பும் குதூகலமும் துள்ளலும் துடிப்பும் என் எதிரே மறைந்து விட்டனவே. சொல்லு சிந்தாமணி, உன் தந்தையை போன்ற என்னிடம் உன் மன ரகசியத்தை சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறாய் என்று அவளை தன் அருகே உட்கார வைத்து கூந்தலை மெல்ல வருடியவாறு கேட்டார். இருக்கையின் விளிம்பில் உட்கார்ந்தும் உட்காராமலும் நெளிந்து கொண்டிருந்த சிந்தாமணிக்கு கூச்சம் அதிகமாகியது. குழந்தாய், உன் தந்தை இருந்திருந்தால் உன்னை தக்க வரனுக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்திருப்பார். இன்று அவர் இல்லை. ஆனால் அவரது மனம் அறிந்தவன் நான். என் மகள் போலவே உன்னை வளர்த்து வருகிறேன். உன் விருப்பத்திற்கேற்ற மணாளனை மனம் முடித்து என் கடமை. சொல் மகளே, சொல். உன் இதயக்க வந்தவர் யார் என்று பரிவுடன் பேசினார். சிந்தாமணி இருக்கையை விட்டு எழுந்து நின்று கொண்டாள். என் தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக பரிவுடன் கூறுகிறாரே, சொல்லிவிடுவோமா வீரபாண்டிய மகனை காதலிக்கும் செய்தியை என்று எண்ணினாள். மகளே, உனக்கு நாணம் என்னும்? அப்பப்பா மகளே, பெருங்குலத்தனம் திடீரென்று எங்கிருந்து வந்தது? தேவலோகத்து அறமடந்தையர் உன் மேனியில் நாணம் என்னும் வண்ண சாதல் பூசிவிட்டார்களா? அந்த பார்வையில் உள்ள ஏதோ ஒரு மாறுதல், என்னிடமே வெளிப்படையாக கூற முடியாத தயக்கம், இதழ்களின் துடிப்பு, இவற்றையெல்லாம் நீ எப்போது பெற்று விட்டாய் மகளே? எனக்கு தெரியாமல் அவை உன்னிடம் எப்போது புகுந்தன என்று குலோத்துங்கன் அவள் விழிகளை நேருக்கு நேர் பார்த்து கேட்டார். சிந்தாமணி கால் வீரர்களால் தலையில் கோலம் போட்டார். குலோத்துங்கன் ஹஹஹா என்று மிக பெரிதாக நகைத்து, சிந்தாமணி, விக்ரம பாண்டியன் பெரும் பாக்கியசாலி. உன்னை போன்ற பொற்கொடியை அவன் மணப்பதற்கு முன்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சிந்தாமணி, என்னிடம் மட்டும் காதோடு காதாக சொல். நீ அவனை முதலில் சந்தித்தது மதுரையிலா, கங்கை கொண்ட சோழபுரத்திலா என்று கேட்டார்.
சிந்தாமணியின் முகம் ஒரு கணத்தில் மாறியது. விக்ரம பாண்டியனா? அவரா? அவரை பற்றியா தந்தை இவ்வளவு நேரம் கதைத்தது? ஆனால் நான் காதலித்தது பகைவனான பாண்டியகுமாரனை அல்லவா? இதை தந்தையிடம் எவ்வாறு நான் உரைப்பேன்? சிந்தாமணிக்கு பெரும் குழப்பமாய் ஆனது. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? இன்னைக்கு கதை என்னன்னா, சிந்தாமணி காதலிக்கிறது சோழ நாட்டோட பகைவனான பாண்டியகுமாரன். சோழ நாட்டுக்கு எதிராக படை திரட்டிட்டு இருக்கிற பாண்டியகுமாரன. ஆனா குலோத்துங்க சோழன் சிந்தாமணிக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறது விக்ரம பாண்டியன. சிந்தாமணி தான் பகைவனை காதலிக்கிறதா தன்னோட தந்தை ஸ்தானத்துல இருக்கிற குலோத்துங்க சோழன் கிட்ட எப்படி சொல்ல போறா? அப்படி சொன்னாலும் அவர் அதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறத அடுத்த வர அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.